எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். முன்னாள் மாணவர்கள் எங்களை அழைத்து ஏற்று இங்கே வந்து பெருமை சேர்த்திருக்கிற இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிற முன்னாள் மாணவர்கள், எங்களுடன் படித்த மாணவர்கள் அனைவருக்கும் எங்களுடைய வணக்கம். என்னோட பெயர் பாலாஜி. 2004ஆம் ஆண்டு இந்த பள்ளி படிப்பை இங்கே +2 வந்து முடித்தோம். நீங்களாம் வந்து பல வருடங்களுக்கு அப்புறம் சில பேர் வந்திருப்பீங்க, சில பேர் போன வருஷம் கழிச்சு வந்திருப்பீங்க. உங்களோட கூட படித்தவங்க உங்களோட வாழ்க்கையில் ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு வந்து உங்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. நாங்களும் எங்களுடைய நண்பர்களும் அப்படி இல்லை, எங்களோட தொடர்பு வந்து இந்த பள்ளியோட வந்து எங்களோட தொடர்பை வந்து நாங்கள் கண்டினியூஸாக வச்சுட்டு தான் இருக்கோம். இந்த பள்ளியினுடைய எல்லா விழாக்களிலும் நாங்கள் தவறாமல் கலந்து கொள்கிறோம் என்றதில் உண்மையிலேயே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த வாய்ப்பு எங்களுக்கு சில காரணங்களால் நீங்கள் வெளியே போயிருக்கீங்க, உங்களால் வர முடியல. இதை நினைச்சா உங்களுக்கு சில நேரம் உங்களுக்கு வயிறு எண்ணிற மேலே கூட இருக்கும். ஆனால் உங்களால் பண்ண முடியாது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்கே படித்த இந்த பள்ளியில் இந்த பள்ளியினோட அனைத்து விழாக்களிலும் நாங்கள் வந்து கலந்து கொண்டு சுதந்திர தின விழாவாக இருக்கட்டும், குடியரசு தின விழாவாகட்டும், முன்னால் நடந்த குடியரசு தின விழா கூட கலந்துருந்தோம். இதனால் வந்து இங்கே என்ன நடக்குது, மக்களுக்கு என்ன தேவை, இந்த பசங்களுக்கு என்ன தேவைன்றது வந்து எங்களால் வந்து தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த பள்ளியோட ஒரு கண்டினியூஸ் தொடர்பு இருக்கிறதுனால இந்த ப்ரோக்ராம் நடத்துறதுல எங்களுக்கும் சில பங்குகள் இருக்கு. அந்த பொருள் சில விஜயன் சார் மூலமா எங்களுக்கு சில பணிகள் வந்து அதை எடுத்து சிறப்பாக பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறோம். இதுல பெரிய பணி என்னன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் தெரிவிக்கிறது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு போன தடவை பண்ணதில் ஒரு 167 பேரோட கான்டாக்ட் இருந்தது. அந்த கான்டாக்ட் வந்து 2 தடவை SMS அனுப்பிச்சிருக்கோம், ஒரு தடவை கால் பண்ணி முறையாக அழைச்சிருக்கோம். ஃபேஸ்புக் ஐடி இருந்தவங்களுக்குலாம் ஃபேஸ்புக் அனுப்பிச்சிருக்கோம், இமெயில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இமெயில் பண்ணியிருக்கோம். இதற்கான இந்த நியூஸை வந்து நாங்கள் பரப்புற விஷயன்றது வந்து ஒரு டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இருந்தாலும் இதில் வந்து நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோமா ஒரு சந்தேகம் எங்களுக்கு. இந்த விஷயத்தில் நாங்கள் வெற்றி அடைஞ்சிட்டோமா? நீங்கள் வந்ததுதான் வெற்றியா? எத்தனை பேர் வந்தாங்க வெற்றியா? எத்தனை பேர் வந்தாங்கன்றதை நாங்கள் வெற்றியா நினைக்கல. எந்த அளவுக்கு குவாலிட்டியான மக்கள் இங்கே வந்திருக்காங்க, இன்ட்ரெஸ்டாக உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அதை நாங்கள் வெற்றியா நினைக்கிறோம். இரவு வந்து ஒரு 10:30 மணி இருக்கும், 10:45 இருக்கும். உண்மையிலேயே வந்து இந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராம் இந்த அளவுக்கு சிறப்பாக நடந்திருக்குன்னா அது கண்டிப்பாக நன்றி சொல்லணும். திரு விஜயன் சார் அவர்கள் சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பார்த்து பண்ணாரு. தெரியாம இதுல உதவி பண்ணவங்க தெரியாம நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் விஜயன் சார் வந்து கண்டிப்பாக குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம். சின்ன சின்ன விஷயம் அவரை வந்து முன்னாடி பண்ணாரு. எங்களையும் வந்து இனிஷியேட் பண்ணது இல்லாமல் எங்களை என்கரேஜ் பண்ணி இந்த அளவுக்கு எங்களை சப்போர்ட் பண்ண வச்சிருக்காங்க. அதுக்காக முக்கியமான விஜயன் சார், தேங்க்யூ சார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 10:45 மணி எங்க திடீர்னு விஜயன் சார் கிட்ட இருந்து காலை எங்களுக்கு யாரும் தெரியல, புது நம்பரு. விஜயன் சார் சொன்னாரு, பாலாஜி இது மாதிரி நம்ம வந்து மெசேஜ்லாம் அனுப்பிச்சிட்டோம், எத்தனை பேரை வந்து எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஏன் சார் இது மாதிரி கேட்குறீங்க? 300 பேருக்கு சாப்பாடு சொல்லிட்டோம். 300 பேர் சாப்பாடு வந்து சாப்பிட்டாங்கன்னா நம்மளுக்கு சந்தோஷம். காசு வந்து நம்ம வந்து இது மாதிரி தரங்க பண்றோம், அதெல்லாம் சரி. ஆனா ஒருவேளை வந்து அந்த சாப்பாடு வேஸ்ட் ஆச்சுன்னா அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம், நம்மளுக்கு ஒரு சங்கடமான விஷயம். எனக்கு வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் கால் பண்ணாரு. என்னப்பா ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, 200 பேர் கூட வருவாங்களா என்னன்னு தெரியல, நீங்கள் எப்படி 300 பேருக்கு சாப்பாடு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவரையும் எங்களோட எண்ணங்கள் வந்து சரியாக தான் இருந்தது. ஒரு 200, 300, 350 அந்த ரேஞ்செலாம் நாங்கள் டார்கெட் வச்சுருந்தோம். ஒரு சின்ன வார்த்தை, ஒரு சின்ன ஃபோன் கால், அது முன்னாடியே எங்களுக்கு எதுவும் தோணலை. இரவு 10:45 மணிக்கு விஜயன் சார் சொன்ன உடனே என்னென்னலாம் நெகட்டிவ் விஷயமோ எல்லாத்தையும் நாங்கள் வந்து திங்க் பண்ணுறோம். இது மாதிரி நடந்தது என்ன, சாப்பாடு மீந்து போனால் அது என்ன பண்ணுறது, சாப்பாடு மீந்து போனால் அதை சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்காங்க. ஸோ அப்போது ஒரு சின்ன பயம் மனசுக்குள்ள, நம்ம ஒருவேளை சரியா செய்யலையா, இல்லையா இருந்த கான்டாக்ட் எல்லாம் அமைச்சிருக்கோம். சரி, இப்போ வந்து பார்த்தோம் இதுமே வந்திருக்காங்க, நம்ம தோத்துட்டுமா? இல்லை, நாங்கள் தோக்கல. மாக்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் படித்த மாணவர்கள், முன்னாள் மாணவர்கள், படிச்ச மாணவர்கள் இன்னைக்கு தோக்க மாட்டாங்க. நாங்கள் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் உங்களோட சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா நாங்கள் பெரிய அளவு வெற்றி பெற்றிருப்போமே. ஒரு சின்ன வருத்தம் எனக்கு. உங்களோட சப்போர்ட் இல்லைன்னு சொல்ல, உங்களோட சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தால், ரொம்ப தாழ்மையோட நான் தெரிவிக்கிறேன், யாரும் தப்பா எடுத்துக்கணும்னா, உங்களோட சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நாங்கள் பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருப்போம். நம்மளுடைய பள்ளி பெரிய அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கோம். முன்னாள் பேச நம்ம ரமேஷ் அண்ணன் சொன்னாரு, இது வந்து பத்திரிகையில் பெரிய அளவுக்கு பண்ணோம். பத்திரிகை நம்ம வந்து பத்திரிகை கூப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்மளுடைய கூட்டம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் நம்ம காமிச்சிருந்தா ஆட்டோமேட்டிக்காக பத்திரிகை வந்து நம்மள கேள்வி கேட்கணும், நம்மள வந்து எடுக்கிற நியூஸ் வந்து காட்டுறதுக்காக அவங்களே வந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு ஒரு ப்ரோக்ராமாக மாற்றணுன்ற ஒரு சின்ன ஒரு குறிக்கோட நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வேண்டுகோள் அவங்க கிட்ட வைக்கிறேன், தயவுசெய்து வந்து இது ஒருத்தர் 2 பேர் பண்ணுற ஒரு விஷயம் கிடையாது. ஒரு சார்மார்க் போட்டு ஒரு போர்டு வச்சு அது ஒரு ப்ரோக்ராம் கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்கு உங்களோட ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் வந்து நான் ரொம்ப தாழ்மை நினைக்கிறேன். உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கால் பண்ணுறோம். இது வந்து நம்மளுடைய நண்பர்களை ஒன்று சேர்க்கிறது, இது நம்மளோட ப்ரோக்ராம், யாரோட ப்ரோக்ராம் கிடையாது. ஒரு அரசியல் மீட்டிங்கும் கிடையாது, வேற யார் மீட்டிங்கும் கிடையாது. நம்மளுடைய ப்ரோக்ராம், நம்மளே யாரும் இங்கே வந்திருக்கோம். நம்மளுடைய ஆசிரியர்களை மரியாதை பண்ணுறதா வந்திருக்கோம்.
அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸை வந்து கூப்பிட்டதுல எந்த ஒரு கஷ்டமும் இருக்காது, நம்மளுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். நம்மளுடைய நண்பர்கள் கூட இருந்தாங்க, அது நமக்கு சந்தோஷமா தான் இருக்கும் சொல்லி தயவு செய்து அடுத்து வரும்போது உங்களுக்கு தெரிஞ்சவர்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு யாரும் டேட் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, யாரும் வந்து ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, டைம் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வருடமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை, ஜனவரி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்று முன்னாள் முடிவெடுத்து சொல்லிட்டு எல்லாருடையும் கன்சல்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ தயவு செய்து நீங்கள் வந்து உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, அது 30 வரும்போது தயவு செய்து உங்களுடைய அனைத்து நண்பர்களையும் வந்து நீங்கள் கூப்பிட்டு வரணும். உங்களுக்கு தெரிந்த அனைத்து பெரிய ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு கோயிலுக்கு போய் என்ன அளவுக்கு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு தெரியாது. ஒரு கும்பாபிஷேகத்துக்கு போனால் எத்தனையோ வருஷம் ஒரு 12 வருஷம் கோயிலுக்கு போன ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமான்னு நிறைய சொல்லுவாங்க. இது வந்து இவ்வளவு ஒரு சான்றோர்களோட ஆசீர்வாதம் கூட என்னங்க உங்களுக்கு கும்பாபிஷேகம் போன ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடைக்க முடியும் சொல்லுங்க. இங்க இருக்கிறவங்க யாரும் நீங்க டைரக்டா சொல்லுங்க, என்னுடைய அம்மாவுடைய ஆசிரியர்கள் அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வந்து 12 கும்பாபிஷேகம் போனதோட அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சது, எனக்கு மட்டும் கிடைக்கணும் அந்த சுயநலத்தோட நீங்க இருந்தீங்கன்னா நீங்க மட்டும் அடுத்த வருஷம் வாங்க, இல்லை என்னோட நண்பர்களும் கிடைக்கணும். நீங்க உண்மையிலேயே பொது அளமா திங்க் பண்ணீங்கன்னா உங்களோட நண்பர்கள் அழைத்துவாங்க. இது மட்டும் இல்ல, ஒரு சின்ன விஷயம் சொல்லி முடிச்சுக்கலாம். இந்த இதோட நோக்கம் எல்லாரும் கேட்குறாங்க, வாட் இஸ் த பர்பஸ்? ஒரு மெசேஜ் அனுப்புறோம், நீங்க வாங்க, வாட் இஸ் த பர்பஸ்? எதுக்காக கூப்பிடுறீங்க? ஏன் எதுக்காக கூப்பிடுங்க? நீங்க வந்து சந்தோஷமா இருக்கணும், உங்களுடைய மாணவர்கள் 10 பேசணும், அதுக்காக தான் கூப்பிடுறோம். சரி, இந்த பொழுதுபோக்கு மட்டும்தான் இது ஒரு முக்கியமான நோக்கமா? இல்லை, வார்த்தை மார்ச்சில் நம்ம விஜயகுமார் பள்ளின்னு சொல்றோம். இந்த பள்ளிக்காக நம்ம என்ன பண்ணணும்? சின்ன ஒரு விஷயம், பொருள் இன்னைக்கு பண்ற உண்மையிலேயே வந்து நான் தலைவணம் இதுக்கு போனவரும் பண்ண அதே செலவுக்கு எந்த ஒரு முகம் சொல்லிக்காம இந்த வாட்டி எங்களுக்கு வந்து ஐயா வந்து எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காருன்னா நான் உண்மையிலே வந்து ரொம்ப நான் கடமைப்பட்டிருக்கோம். உங்களுக்கு எங்களால் பொருள் பெரிய பெரிய அளவு செய்யணும்னாலும் எங்களை சார்ந்த நண்பர்கள் சார்ந்த வந்து எங்களுடைய உதவிகளை எங்களால் செய்ய முடியும். சரி, இந்த இதோட நோக்கம் என்ன? சும்மா வந்து பேசிட்டு போறதா நம்மளோட நோக்கமா? இது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. நீங்கள் மட்டுமே படிச்சு இந்த மார்ச்சில் நான் படிச்சு நான் படிச்சு மாத்தட்டி கொள்கிறீர்கள் அல்லவா? நான் படிச்சு மாத்தட்டி கொள்றீங்களா? இது மாதிரி இப்ப படிக்கிற பசங்க நாளைக்கு மார்க் தட்டுமா இல்லையா? கண்டிப்பா தட்டணும்ல. அதுக்கேற்ற சூழ்நிலைகளை நாம ஏற்படுத்தி தரணும். அது என்ன பண்ண முதல்ல வந்து என்ன நடக்குது, இந்த மக்களுக்கு என்ன தேவை என்ன இல்லை. இங்க படிக்கிற பசங்களுக்கு +2 முடிச்சுட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ் இல்லை. இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாருமே சார்ந்தவர்கள், நிறைய கம்பெனியில் ஐடி மேனேஜர்ஸா இருக்கிறீங்க, பெரிய பெரிய அரசு பதவிகளை படிச்சிருக்கீங்க. ஸோ உங்களால என்ன வந்து இந்த பசங்க ஒரு +2 முடிச்சுட்டு போறாங்கன்னா அவங்களுக்கு வந்து கல்வி ஒரு அகாடமிக் வைஸ் அவங்களுக்கு உங்களால என்ன வழிகாட்ட முடியும்? அந்த வழிகாட்டுல தாழ்மை கேட்டுக்கிறேன், நீங்க அதை கண்டிப்பா பண்ணி ஆகும். உங்க பசங்களுக்கு என்ன பண்ணீங்களோ அந்த அளவுக்கு இல்லைனாலும் இது நம்மளுடைய பள்ளி, அந்த மக்களை வந்து உருவாக்குறது நம்மளுக்கு தான் பெருமை. இன்னைக்கு இத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெருமையா இருக்குன்னா நாளைக்கு நம்மளுக்கு பின்னாடி வந்தவங்க பெரிய ஆளானா அது நம்மளுக்கு பெருமை. ஸோ அந்த பெருமை நம்மளுக்கு கிடைக்கணும்னா கண்டிப்பா வந்து இந்த உதவி நம்ம வந்து அவங்களுக்கு செஞ்சே ஆகணும். இது +2 முடிச்சுட்டு போறவங்களுக்கு அகாடமிக் வைஸ் மட்டும் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ பேர் வந்து இங்க வந்திருக்கிறவங்க வேலை தர விஷயத்துல கூட ஒரு முதலாளியா இருப்பீங்க, இல்ல வேலை தர ஒரு HR இருப்பீங்க, என்ன வேணா இருக்கலாம். நீங்க படிச்சுட்டு போற நிறைய பசங்கள் வேலை இல்லாம இன்னும் கூட இருக்கிற பசங்க இருக்காங்க. இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா அதுக்கான முயற்சிகளை வந்து நாங்களும் எங்க இயக்கத்து நண்பர்கள் சார்பாக நாங்கள் எடுத்துட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்ச உங்களுக்கு ஏதாவது உங்க வேலை வாய்ப்பு தெரிய வந்தது, இல்ல நீங்க படிச்சா வந்து நீங்க வேலை செய்ய இடத்துலயே உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்குன்னு தெரியும் போது விஜயன் சார் வந்து ஒரு கான்டாக்ட் வந்து உங்களுக்கு தருவாங்க, ஒரு நம்பரும் ஒரு இமெயில் ஐடியும் தருவாங்க. அந்த இமெயில் ஐடிக்கு நீங்க தயவு செய்து ஏதாவது ஒரு வேகன்சி வந்தால் நீங்க வந்து எங்களுக்கு தரலாம். ஏதோ ஒரு பேப்பர் காசு கொடுத்து நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போறதுக்கு பதிலாக ஒரு இது போறதுக்கு பதிலாக எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இங்க இருக்கிற மக்கள் வந்து பயன்படுவாங்க. ஸோ இது ரொம்ப தாழ்மை கேட்டிருக்கேன். எல்லாருக்கும் தகுந்த சௌகரியத்தை செஞ்சு கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு ஒரு கவன குறைவின் காரணமாக உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டிருந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருந்தாலோ அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இந்த வாய்ப்பு எங்களுக்கு நடத்துக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும். திரு செங்குட்டன் அவர்களுக்கு, திரு விஜயன் சார் அவர்களுக்கு, வந்து இந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உங்களுடைய நேரத்தை நான் எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. அமைப்பாளர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு வந்தோம் சென்றோம் என்ற நிலை இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்காக அரும்பாடுபட்டு செயல்பட்டிருக்கின்ற அத்தனை பேர்களுக்கும் செலவுகள் எப்படி செய்தார்களோ தெரியாது. என்னை பொறுத்தவரையில் என்னுடைய பங்கீடாக ஒரு 300 ரூபாயை மட்டும் இப்பொழுது தருகிறேன். அது மட்டுமல்லாமல் 300 ரூபாய் தருகிறேன். அதற்கு அடுத்தபடியாக நான் சொல்லவிருப்பது, நான் இந்த பள்ளியுடைய பழைய மாணவன். இன்றைய 4 பிள்ளைகள் இந்த பள்ளியுடைய பழைய மாணவர்கள். அடுத்த முறை
ஜனவரி கடைசி ஞாயிற்றுக்கிழமை நான் வரும் பொழுது எங்கள் 5 பேருடைய தொகையாக 5000 ரூபாயை நான் செலுத்துவதற்கு உங்கள் கூறிக்கொண்டு உங்கள் நேரத்தை 10 நேரத்தில் எடுத்துக் கொள்வதற்காக என்னை மன்னித்து எடுத்துக்கொண்டு விடுகின்றேன். நாங்கள் படித்த ஆசிரியர்களிருந்து 1 ரூபாயை கூட வாங்கக்கூடாது என்ற முடிவோடு இருக்கிறோம். ஆனால் அவர் கடைசி ஒரு பிராக்கெட் செய்தார். நான் இந்த பள்ளி ஓட்டு மாணவன், முன்னாள் மாணவன் என்று சொல்லிட்டார். ஆகையால் வேறு வழியின்றி அவங்க கொடுத்தா பரவாயில்லைங்க, ஐயா பெயர். ஆகையால் அந்த வகையில் வேறு வழியின்றி நான் வாங்கிக் கொண்டு கருணாகரன் ஒரு நிகழ்ச்சிக்கு